ட்ரிபிள் ப்ராடக்ட். இந்த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டை பாக்ஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட்னா box of A vector, B vector, C vector, which is equal to A vector dot B vector cross C vector னு எழுதலாம். இல்ல A vector cross B vector dot C vector னு எழுதலாம். Okay. So இப்போ ஒருவேளை A vector is equal to x1 I cap plus y1 j cap plus z1 k cap, B vector is equal to x2 I cap plus y2 j cap plus z2 k cap, C vector is equal to x3 I cap plus y3 j cap plus z3 k cap. ஸோ இப்படி தான் உங்களுக்கு வெக்டார்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்படி வெக்டார்ஸ் கொடுத்தா பாக்ஸ் ப்ராடக்ட்டை நீங்கள் எப்படி எழுதலாம்னா ஆக்சுவலி தட் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட். இந்த டிட்டர்மினன்ட் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். x1 y1 z1, x2 y2 z2, x3 y3 z3. ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆக்சுவலி வெக்டார் ஃபார்மில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து பாக்ஸ் ப்ராடக்டை டைரெக்டாக டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டில் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னா, இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப், இது சைக்ளிக்கோட நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பிசி ஏன்னு எழுதிக்கலாம். இப்போ நீங்கள் சி முன்னாடி வருது அப்படின்னா சி ஏபின்னு எழுதலாம், சி ஏபின்னு எழுதலாம். ஸோ இதுவே இத்தனை டைம் இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க அதோட பொசிஷன்னு பார்க்கணும். நீங்கள் ஈவன் டைம் இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க இதோட பொசிஷன் இனிஷியல் ஏபிசியிலேருந்து ஈவன் பிளேஸ் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட வேல்யூ பாசிட்டிவில் இருக்கும். இதுவே ஆட் டைம் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏயை நான் அப்படியே வச்சுட்டு பியையும் சியையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன், அதாவது சி அண்ட் பி இன்டர்சேஞ்ச் பண்ணால் இது நெகட்டிவில் வரும். ஏன்னா நான் ஒரு தடவை தான் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆட் நம்பர் ஆஃப் டைம் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நெகட்டிவ், ஈவன் நம்பர் ஆஃப் டைம் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா பாசிட்டிவ். அதை மட்டும் நான் அதில் வச்சா போதும். இப்போ நான் பியை அதே பிளேஸில் வச்சுட்டு ஏஎன்சியை இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் அதில் வச்சுக்கணும். ஸோ கம்மிங் டு செகண்ட் ப்ராப்பர்ட்டி, ஒருவேளை இங்கே லாம்டா ஏ பிசி அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த லாம்டாவை நீங்கள் லாம்டா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசின்னு எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா, இஃப் ஏ1 ப்ளஸ் ஏ2 தென் பிசி இப்படி இருக்கிற கேஸில் யூ கேன் ரைட் திஸ் as ஏ1 பிசி ப்ளஸ் ஏ2 பிசின்னு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி, பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா தென் இஃப் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 0 தென் ஏ வெக்டார் பி வெக்டார் அண்ட் சி வெக்டார் ஆர் கோப்ளானார். சி வெக்டார் ஆர் கோப்ளானார்னு சொல்கிறாங்க. ஏன் இது கோப்ளானாராக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆல்ரெடி இது என்ன ஆக்சுவலி ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டாரா. ஸோ இப்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எப்போ இது வந்து ஆக்சுவலி ஈக்குவல் டு 0 வரும்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாம் அந்த 3 வெக்டாருமே சேம் பிளேனில் இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் அண்ட் சி வெக்டார், பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் அதோட பர்பெண்டிகுலர் வெக்டார் இப்படி இருக்கும், தட் இஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். ஸோ இது வந்து எது கூட டாட் பண்ணால் 0 வரும் அப்படின்னு கேட்டால், ஸோ டாட் ப்ராடக்ட் 0 ஆகணும் அப்படின்னா அது ரெண்டு வெக்டார்ஸ் பெர்பெண்டிகுலராக தானே இருக்கணும். இது ஆல்ரெடி பெர்பெண்டிகுலர்னா ஏ வெக்டார் இதே பிளேனில் இருக்குது அப்படின்னா, ஸோ அப்போது இதே பிளேனில் இருந்துச்சு, இதே பிளேனில் இருக்கிற எந்த வெக்டார்ஸுமே பி கிராஸ் சிக்கு பெர்பெண்டிகுலராக தானே இருக்கும். ஸோ அதனால ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் சி வெக்டார் பெர்பெண்டிகுலர். ஸோ ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் சி வெக்டார் 0வாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏபி அண்ட் சி ஆர் கோப்ளானார்னு சொல்லிடலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இந்த கான்செப்டில். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் x1 a வெக்டார்
plus y1 b vector plus z1 c vector x2 a vector plus y2 b vector plus z2 c vector. So அதே மாதிரி x3 a vector plus y3 b vector plus z3 c vector. Actually this is equals to determinant of x1 y1 z1 x2 y2 z2 x3 y3 z3. So box product of a vector b vector c vector க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த ஐடியா ரொம்ப 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 முக்கியம். ஸோ இஃப் யூ ஃபைண்ட் இந்த மாதிரி பேட்டர்ன் ஏதாவது ஒரு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் வச்சு சால்வ் பண்ணிடணும். ஸோ கமிங் டு சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி இதோட அப்ளிகேஷன் தான். என்னன்னா ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் பின்ன சி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார். திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into box product of a vector b vector c vector. Okay, so இது நீங்க பெருசா ஒன்றும் திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. a vector plus b vector plus 0 c vector எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லா காம்போனன்ட்ஸ் அப்படி எடுத்து இந்த டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணீங்கன்னா அந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 2 வரப்போகுது. இது நீங்க சால்வ் பண்ணும்போது ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்னன்னா a vector b vector c vector எல்லாமே ஆர் நான் கோப்ளானரா இருக்கணும். நான் கோப்ளானார் வெக்டார்ஸா இருந்துச்சுன்னா this condition works. ஸோ இதுலேயே இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் மைனஸ் சி வெக்டார் பின்ன சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது ரெண்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதிகாரத்தில் நம்ம இதை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது செவன்த் ப்ராப்பர்ட்டி. இதுவும் ரொம்ப ஆஃபனாக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ பாக்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் b vector c vector the whole square is equal to modulus of a vector dot a vector dot b vector a vector dot c vector b vector dot a vector b vector dot b vector b vector dot c vector c vector dot a vector c vector dot b vector c vector டாட் சி வெக்டார். சரிங்களா? ஸோ இதே ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டை நம்ம ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன்லையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜாமெட்ரியில் என்ன மாதிரி யூஸ் பண்ணுவோம்னா வால்யூம் ஆஃப் parallelopiped எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது அதோட கோஇனிஷியல் எட்ஜஸ் எல்லாமே வித் கோஇனிஷியல் edges. இதோட கோஇனிஷியல் எட்ஜஸ் வந்து a வெக்டார் b வெக்டார் c வெக்டார் கொடுத்துட்டாங்க அப்படின்னா. ஸோ டயக்ராம் எப்படி வரையலான்னா parallelopipe அப்படிங்கிறது இதுதான். ஓகே, ஸோ இதில் இங்கே இருக்கு இல்லையா, ஸோ திஸ் இஸ் a வெக்டார், ஸோ திஸ் இஸ் b வெக்டார், திஸ் இஸ் c வெக்டார். இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா with co-initial edges, அதோட co-initial edges இந்த பாயிண்ட் தான், this is O. ஸோ co-initial edges இருக்கக்கூடிய இந்த parallelepiped A vector, B vector, C vector ஓட வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A vector, B vector, C vector. ஓகே, ஸோ இதே மாதிரி வால்யூம் ஆஃப் tetrahedron with co-initial edges A vector, B vector, C vector are given. Tetrahedron ஓட வால்யூம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதே மாதிரி co-initial vectors A vector, B vector, C vector கொடுத்தாங்க அப்படின்னா the formula is 1/6 box product of A vector, B vector, C vector. Okay.
இதெல்லாமே சில இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட், வெக்டார் முப்பெருக்கல். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் cross C vector. Okay, so this is equal to A vector dot C vector into B vector minus A vector dot B vector into C vector னு எழுதலாம். Okay, so இந்த A vector cross B vector cross C vector இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? ஆக்சுவலி இந்த வெக்டார் திஸ் இஸ் லைஸ் இன் த பிசி பிளேனில், அதாவது பிசி பிளேனோட லீனியர் காம்பினேஷனில் தான் இருக்குது. ஸோ சம் கான்ஸ்டன்ட் இன்டூ பி மைனஸ் சம் கான்ஸ்டன்ட் இன்டூ சி. ஸோ அப்போ இது எந்த பிளேனில் இருக்குன்னு அர்த்தம்? ஸோ திஸ் வெக்டார் லைஸ் இன் த பிளேன் containing B vector and C vector. B vector C vector எந்த பிளேன்ல இருக்கோ அதே பிளேன்ல தான் இந்த வெக்டாரும் லை ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு A vector, A vectorக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கு. ஓகே, ஸோ திஸ் வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு A vector and B vector cross C vector. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட்ல இருந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இதில் நம்ம பார்க்கணும். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார், பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார், சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் is equal to box product of a vector, b vector, c vector the whole square. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம சம் சால்வ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ நம்ம லீனியர்லி டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் செட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நேரியல் சார்பற்ற வெக்டார், நேரியல் சார்ந்த வெக்டார். ஸோ இப்போ நேரியல் சார்பற்ற வெக்டார் அப்படின்னா ஸோ அது டிபெண்ட்டாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த எக்ஸ்பிளனேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில டெஃபினேஷன் தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் லீனியர் காம்பினேஷன் அப்படிங்கிற லீனியர் காம்பினேஷன் ஆஃப் வெக்டார். ஸோ ஒரு வேளை இப்போ நான் ஆர் வெக்டார்னு ஒரு வெக்டாரை எக்ஸ் A vector plus YB vector plus Z C vector etc. எழுதுனேன் அப்படின்னா ஸோ வேர் X, Y, Z அந்த வேல்யூஸ் எல்லாமே ஆர் கான்ஸ்டன்ட். ஸோ ஒரு வெக்டாரை நம்ம லீனியர் காம்பினேஷனில் இப்படி தான் வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு 2 வெக்டார் எடுக்கிறேன். ஸோ 2 வெக்டார் தட் இஸ் A வெக்டார் ஒன்றும் B வெக்டார் ஒன்றும். ஓகே, இதே பிளேனில் நான் ஒரு வெக்டார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த வெக்டார் கண்டிப்பாக இட்ஸ் அ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டூ வெக்டார் தான் இருக்கும். ஸோ இந்த 2 வெக்டாரோட லீனியர் காம்பினேஷனாக ஒரு வெக்டார் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அந்த வெக்டார் கண்டிப்பாக இந்த பிளேனில் இருக்கும். தட் இஸ் நத்திங் பட் ஆர் வெக்டாரை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா சம் எக்ஸ் இன்டூ ஏ வெக்டார் ப்ளஸ் ஒய் இன்டூ பி வெக்டார்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ கம்மிங் டு லீனியர் டிபெண்ட் அண்ட் இண்டிபெண்ட் கேஸ் எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன், ஃபர்ஸ்ட் 2 வெக்டார் எடுத்துக்கிறேன். இஃப் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் கொலீனியர், ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் கொலீனியர் வெக்டார்ஸ்ன்னு சொல்லும் போது நம்ம என்ன எழுதலாம்? ஏ வெக்டாரை லாம்டா பி வெக்டார்னு எழுதலாமா? இது நம்ம முன்னாடியே பார்த்த கண்டிஷன் தானே. ஸோ இப்போது ஒருவேளை நான் இப்போது லீனியர் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டூ எழுதுறேன் அப்படின்னா ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் ஸோ லீனியர் காம்பினேஷன் எழுதுறேன் அப்படின்னா அது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் ஒய் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. சரியா? ஒருவேளை அந்த 2 வெக்டாரும் கொலினியராக இருக்கிற கேஸில் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா பி வெக்டாராக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் இஸ் ட்ரூ ஃபார் சம் x and y values which is non-zero. x y 0வா இல்லைனா கூட இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் வந்து இங்க சொல்ல வரும்.
ஸோ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லேம்டா பி வெக்டார்னா XA vector plus YB vector is equal to 0 வந்து ட்ரூவாக இருக்கும் for some x and y value which is non-zero. அந்த வேல்யூ ஜீரோக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னாலும் இந்த கண்டிஷன் வந்து என்னவா இருக்கும், ட்ரூவாக இருக்கும். அப்போது திஸ் வெக்டர் ஆக்சுவலி டிபெண்ட் ஆன் பி இல்லையா? ஸோ அதனால இந்த ரெண்டு வெக்டார்ஸுமே வந்து லீனியர்லி டிபெண்ட் வெக்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லீனியர்லி டிபெண்ட் வெக்டார்ஸ். ஸோ அப்போ லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டார்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் A vector and B vector are non-collinear. Non-collinear vectors இருக்கிற கேஸ்ல XA vector plus YB vector is equal to 0 இருக்கணும் அப்படின்னா then X and Y must be equal to 0 இருக்கணும். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இட் இஸ் நான் கொலினியர். அப்படி இருக்கிற இந்த ரெண்டு வெக்டார்ஸ் ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் ஆர் லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதே மாதிரி 3 வெக்டார்ஸ் இப்போ எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஏயும் பியும் நான் கொலினியர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ ரெண்டு நான் கொலினியர் வெக்டார்ஸை நான் ஒரு பிளெயினில் வரைகிறேன். திஸ் இஸ் ஏ வெக்டார், இது பி வெக்டார். ஸோ இதே பிளெயினில் இப்போ நான் இன்னொரு ரேண்டமாக ஒரு வெக்டாரை நான் வரையணும் அப்படின்னா, ஸோ அது வந்து நத்திங் பட் இட்ஸ் அ லீனியர் காம்பினேஷன். இதோ ஏ வெக்டாரோடது பி வெக்டாரோட லீனியர் காம்பினேஷனாக தான் இருக்கும். ஸோ எனி லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஏ அண்ட் பி இந்த பிளெயினில் இருக்கிற வெக்டாரை டிட்டர்மைன் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு நான் வெக்டாரை வந்து நான் எடுக்கிறேன், இந்த டைரக்ஷன்லேயே ஏ டைரக்ஷனில் எடுக்கிறேன் அப்படின்னா, ஸோ தட் கேன் பி ரிட்டன் அஸ் சம்திங் எக்ஸ் ஏ வெக்டார்னு எழுதிக்கலாமா? மேக்னிடியூட் தானே டிஃபர் ஆகும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் YB வெக்டார்னு எழுதிக்கலாமா? ஸோ இது ரெண்டுத்தோட ரிசல்டன்ட் என்னது? சம் ஆஃப் 2 தானே, பேரலோகிராம் லாவில் பார்த்தது. ஸோ அப்போது ஏ அண்ட் பி நான் கொலினியராக இருக்கிற கேஸில் ஆர் வெக்டார் அப்படிங்கிற வெக்டார் அதே பிளெயினில் இருக்கிற மாதிரி எழுதலாம். வென் இட் இஸ் ஆர் வெக்டார் இஸ் த லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். XA வெக்டார் ப்ளஸ் YB வெக்டார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? ஆர் வெக்டார், ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் கோப்ளானார். ஸோ ஆர் வெக்டார், ஏ வெக்டார், பி வெக்டார் ஆர் கோப்ளானார். ஒரே பிளெயினில் இருக்கு இல்லையா? ஸோ அதனால அது கோப்ளானார். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது ஆர் வெக்டர் ஆக்சுவலி டிபெண்ட் ஆன் ஏ அண்ட் பி. ஸோ ஏ அண்ட் பியில் டிபெண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த கண்டிஷன் என்ன, நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் ஒய் பி வெக்டார் ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் எஸ் ஆர் வெக்டார் ஓகே இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும் ஃபார் சம் வேல்யூ ஆஃப் x y s which are non-zero. 0 இல்லாத வேல்யூ இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு இருந்தாலும் இது ஈக்குவல் டு 0 ஆகும். ஸோ அப்போது ஆர் இஸ் டிபெண்ட் ஆன் ஏ அண்ட் பி. ஸோ இந்த 3 வெக்டார்ஸுமே என்னது? ஆர் வெக்டார், ஏ வெக்டார், பி வெக்டார் ஆர் லீனியர்லி டிபெண்ட் வெக்டார்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டார்ஸ்னா எகெயின் சேம் கண்டிஷன் தான். சேம் கண்டிஷன் இன் த சென்ஸ் இதே மாதிரி XA வெக்டார் plus YB வெக்டார் plus SR வெக்டார் is equal to 0 if XY SR all equal to 0. Xயும் Yயும் Sயும் எல்லாம் 0க்கு ஈக்குவலாக இருந்து இது வந்து ஈக்குவல் டு 0ங்கிற கேஸில் இது லீனியர்லி இண்டிபெண்ட். ஸோ அந்த கண்டிஷனை எழுதிக்கோங்க. XA வெக்டார் plus YB வெக்டார் plus SR vector is equal to 0 if all value x is equal to y is equal to r எல்லாம் equal to 0 இருக்கும்போது s equal to 0 இருக்கும்போது இந்த கண்டிஷன் 0னா then a vector, b vector, r vector are linearly independent vectors சொல்லலாம். எந்த ஒரு வெக்டாரும் ஒரு பிளெயினில் இருக்கிறது, அந்த பிளெயினில் இருக்கிற ரெண்டு வெக்டார்ஸை வச்சு நம்மளால் லீனியர் காம்பினேஷனில் எழுத முடியுமோ அதே மாதிரி 3 நான் கோப்ளானார் வெக்டார்ஸை வச்சு எனி ரேண்டம் வெக்டார் ஸ்பேஸில் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும்.
அதை எப்படின்னு பார்க்கலாம். ஸோ 3 நான் கோப்ளானார் வெக்டார்ஸுங்கிறனால அது 3 டிஃப்ரெண்ட் பிளேனில் இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் let me draw this diagram. ஸோ இதில் இது A வெக்டார், இங்கே B வெக்டார், ஸோ திஸ் இஸ் C வெக்டார். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு ரிசல்டன்ட் வெக்டார் வரையணும். R வெக்டார் இங்கே இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஆர் வெக்டார். இது வந்து ஒரு ரேண்டமான வெக்டார் ஸ்பேஸில் இருக்கிறது. இந்த வெக்டாரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் இன் டேர்ம்ஸ் ஆஃப். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெக்டார் என்னது ஆக்சுவலி இது ஏ வெக்டார் டைரக்ஷனில் இருக்கா? ஸோ இதோட மேக்னிடியூட் நமக்கு தெரியாதா? ஸோ இதை எக்ஸ் ஏ வெக்டார்னு எழுதிக்கலாமா? ஸோ அதே மாதிரி இந்த வெக்டார் என்னது? ஸோ இது பி டைரக்ஷனில் இருக்கா? ஸோ இதை ஒய் பி வெக்டார்னு எழுதிக்கலாமா? ஸோ இதோட ரிசல்டன்ட் என்ன இங்கே வருமா? ஸோ அக்கார்டிங் டு parallelogram law of addition. ஸோ இது என்னது ஆக்சுவலி எக்ஸ்ஏ வெக்டார் ப்ளஸ் ஒய்பி வெக்டார்னு சொல்லலாமா? ஸோ இதுதான் இதோட ரிசல்டன்ட். ஸோ இது வந்து ஒரு ரேண்டம் வெக்டார். இந்த வெக்டாரும் நான் கோலீனியர் வெக்டார் இல்லையா? ஸோ எகெயின் சேம் ரூல், இந்த வெக்டாருக்கும் இதுக்கும் இருக்கிற ரிசல்டன்ட் தான் இந்த ஆர் வெக்டார். ஸோ இந்த சி வெக்டாருக்கு வந்து இந்த சி வெக்டார் டைரக்ஷனில் இருக்கிற இந்த வெக்டாரை நம்ம என்ன எழுதிக்கலாம்? சம் எஸ் இன்டூ சி வெக்டார்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தோட ரிசல்டன்ட் தான் இந்த ஆர் வெக்டார். ஸோ அப்போ ஆர் வெக்டார் என்னவா இருக்கும்? ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தீஸ் டூ. அப்போது எக்ஸ்ஏ வெக்டார் ப்ளஸ் ஒய்பி வெக்டார் ப்ளஸ் எஸ்சி வெக்டார். ஸோ எந்த ஒரு 3 நான் கோப்ளானரை வச்சு கூட நம்மளால ஒரு ரேண்டம் வெக்டார் இன் ஸ்பேஸ் கண்டுபிடிக்க முடியும். இதுதான் ஐடியா.